அழகான குரல். "அற்றார அழிபாசி தீர்த்தல் அஃதொருவர் பெற்றான் பொருளை புலி" அப்படின்னு வறியவர்களுக்கு கொடுக்குற ஈகை, அதாவது அவருடைய பசியை போக்குறது தான் ஒரு சேர்த்து வைத்த செல்வத்திலே சிறந்த செல்வம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிற அந்த குரலை இன்றைக்கி இந்த ரஜினி முருகன் டீ ஸ்டாலில் பார்த்தேன். பொதுவாக ஊரில் உள்ள பொருட்களை நம்ம மலேசியாவில் வாங்கி சாப்பிட்றோன்னா கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கும். அது தமிழர்கள் வாழ்கிற பகுதியாக போனால் தான் இங்கே உள்ள டீ கடைகளில் நம்ம டீ கிடைக்கும், நம்ம உணவுப் பொருட்கள் சவுத் இண்டியன் ஃபுட்லாம் கிடைக்கும். இப்போ நிறையா சவுத் இண்டியன் ஃபுட்டு கடைகள்லாம் மதிய வர ஆரம்பிச்சிருச்சு, வந்துட்டது. அப்படி ஒரு டீ கடை தான் ரஜினி முருகன் டீ ஸ்டால். டீ ஸ்டால் மட்டும் இல்லை, காலை டிஃபன், மதிய சாப்பாடு, ஈவினிங் டிஃபன் எல்லாமே இருக்குது. காதலுக்காக ஒரு டீ கடையை தொடங்கினது இன்றைக்கி அந்த டீ கடையோட நேமே ரஜினி முருகன் டீ ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா வரை வந்துருச்சு. மாமா ஒரு டீ சாப்பிட கூப்பிட்டாரு. ஆனால் இங்கேயே மனுஷன் என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருன்னா, ஊரை மறக்காமல் உப்புமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஊர்லேயே உப்புமா வச்சா நம்மளுக்கு பிடிக்காது, இதில் ரொம்ப ஸ்பெஷலாக வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. உப்புமாவுக்கு என்னென்னு பார்த்தா சீனிக்கு பதிலாக சட்னி வாங்கி சாப்பிட்டுக்கிருக்காரு. அவர் முகத்தில் உள்ள எக்ஸ்ப்ரெஷன்லேயே தெரியுது சாப்பாடு நல்லா சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு. ரொம்ப ரசித்து ருசித்து சாப்பிட்றாரு உப்புமாவை. நம்மளுக்கு தான் உப்புமானா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும், அதுவும் சட்னியை தொட்டு சாப்பிட்றப்ப அடடா ரொம்ப டேஸ்ட்டாக உணர்றாரு போல்.